இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துர்காக்கும் என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொல்ற? நான் இன்ஸ்பெக்டர் துர்காவா 2 நாள் அவ வீட்டுல தங்கி இருந்தப்போ என் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை நாங்க மிஸ் பண்ணிட்டேன். அது துர்கா கைக்கு கிடைச்சு போச்சு. ஐயோ போச்சு போச்சு. அத வச்சு அவ துப்புதல ஆரம்பிச்சிருப்பாளே. ஆமா, நிச்சயமா அவ என்ன கண்டுபிடிச்சிருவா. அது தெரியாம நீங்க வேற என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதான் இந்த ஊரை விட்டு போயிடுறதுதான் சேஃப். நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். இப்ப இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. சிஸ்டர் சிரிச்சாங்க. சிஸ்டரோட நிழல் நான் சப்பாட்டு காடு சிரிச்சேன். நான் சொல்றேன், சந்துரு மனநிலை சரியாகி அவன் தெளிவானாதான் ஒன்ன காட்டி தர முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நிமிஷம் இப்பவே நான் நினைச்சா உன்னை காட்டி தர முடியும். இவ்வளவு நேரம் நீ பேசினியே, அது எல்லாத்தையுமே பாண்டி மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டான். இதோ காட்டிட்டேன். எப்படி? துர்காக்கும் என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என் விரல்ல போட்டிருந்த மோதிரத்தை நாங்க மிஸ் பண்ணிட்டேன். இந்த மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கிற இந்த வீடியோவை அப்படியே துர்காவுக்கு அனுப்புனா, இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் அந்த துர்கா உன்னை அப்படியே தேடி வந்து புடிச்சிருவா. கன்ஃபார்மா நீ தப்பிக்கவே முடியாது. அதனால அவ்வளோ சீக்கிரமா நீ இந்த ஊரை விட்டு போக முடியாது. அதுவும் என்னோட பெர்மிஷன் இல்லாம நீ போகவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ துர்காவை முதல்ல காலி பண்ணு. அதுக்கப்புறமா நீ இன்ஸ்பெக்டர் துர்காவா இங்கேயே இருக்கிறதும் இல்ல இந்த ஊரை விட்டு போறதும் உன்னோட விருப்பம். அதுல நான் தலையிடவே மாட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2020 ஏப்ரல் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல பொள்ளாச்சி வந்தீங்களே, அது ஞாபகம் இருக்கா? பொள்ளாச்சியா? எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல. பொள்ளாச்சினா ப்ராப்பர் பொள்ளாச்சி இல்ல. பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு பழைய கோவில். கோயிலுக்கு வந்தீங்க. வந்துட்டு போற வழியில ஏரிக்கரையில ஒரு சம்பவம் பண்ணீங்களே, இப்பவாவது ஞாபகம் வருதா? என்ன பண்ணீங்க? சிஸ்டர், அதான் நாம போனோம்ல அந்த கோயில். நம்ம பரம்பரை வைரம். வைரம் வைரம்.